கோயிலுக்கு வந்தால் வந்த வேலையை தானே வாக்கொண்ணு. கோயிலுக்கு வந்தால் நமக்கு சோறு தான் முக்கியம். கோயிலுக்கு எடுத்த முடியாது சோறு சாப்பிட வந்து நல்லதாடம் சோறு சாப்பிடுவாதையும். வீடியோவில் வந்து ஒரு இடத்தையும் நான் வர மாட்டோம். ஏன்னா கேமராமேன் அங்கே தான் எல்லாமே. நிறைய கோயிலுக்கு வந்து இப்படி இதை நான் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா நான் தாகசாந்திக்கெலாம் போகிறதே இல்லை. தாகசாந்தி அன்னதானத்துக்குள்ள இன்னைக்கு வந்து இதை குடிக்கிறது செட்டு வளையத்தில் வந்து வந்திருக்கேன். ஏன்னா கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தாகசாந்தியை முடிஞ்சு அன்னதானம் முடிஞ்சு சரி வரும் ஃபுல்லாக இது ஐயன் கோயிலுக்கு வந்து இதுக்கு தண்ணி அப்படி இல்லை. கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான். ஏன்னா அந்த கோயில் வந்து புதுசாக இருந்தது. அதை மட்டக்களப்பில் செட்டிப்பாளையத்தில் கும்பாபிஷேகம் ஒரு சிவன் கோயில் நடக்குது. அந்த கும்பாபிஷேகம் வந்து 3ஆம் நாள். இன்றைக்கு வந்து 3ஆவது நாள். கும்பாபிஷேகம் 3ஆவது நாள் எண்ணெய் காப்பு வந்து இந்த எண்ணெய் காப்பு வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இந்த எண்ணெய் காப்புக்காண்டி 2 நாள் வளமையாக எல்லோரும் ஒரு நாளில் முடிக்கிற எண்ணெய் காப்புனால இன்றைக்கு 2 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்காரன் புதுசாக வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ மக்கள் கூடி வந்திருக்காங்க நம்மளோட சிவனை தரிசிக்கிறதுக்கு. சிவன் எண்ணெய் காப்பு வைக்கிற எல்லா வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வரும். இந்த எண்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியோ சேனலுக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்கீங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காண்டி. ஸோ வீடியோ பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருள் சக்தி கிடைக்கின்ற பொழுதுதான் தீய பார்வைகளில் இருந்து எங்களை அவர் ஆட்கொள்வார். செய்வதற்கு எங்களுக்கு மனம் கொடுக்கார். நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் வரக்குள்ள இங்க இருந்த லைன் இப்ப அப்படியே போய் தங்க மாட்டேன். சிவபெருமானை பார்த்துக் கொண்டிருப்பார். அவர் எங்களுக்கு ஈக்குவல் பல்வேறு பொருட்களை என்னுடைய பொருட்களை என்ன காப்பு தொடங்கிட்டாங்க. நீ லைன் போவாங்க. நாங்க யூடியூபர் இடையூறாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பக்தர்களுடைய நலன் கருதி இங்கு எண்ணெய் காப்பு சாப்பிடுவதற்கு நாங்கள் பாதுகாப்பாக வைத்தால்தான் மீண்டும் நாங்கள் செல்ல முடியும். ஆகவே உங்கள் வாகனங்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்து கோயில் முன்னுக்கே சட்டப்படி அறிவு. அன்னதானத்தை விரும்ப மாட்டீர்கள் அதிகாலை என்றபடியினாலே அந்த அன்னதானம் ஒழுங்கானது பகல் 10:30 மணி அளவிலே இருந்து அந்த அன்னதான மண்டபத்திலே அன்னதானம் வைபவம் வழங்க பக்கமாக தொண்டர்களினாலே உங்களுக்கான அன்னம் தானம் அன்னதானம். தானம் என்று சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இன்றி
செய்யப்படுவதுதான் ஒருவனை சாப்பாட்டுக்கு இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக ஏன் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் கோயில் எல்லாம் செய்யறதா எல்லாம் தானம் தான். ஏன் அன்னதானத்தை செய்ய வேண்டும்? பசியல்ல தாகமல்ல ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்ணனுக்கு பசியும் தாகமும் ஏற்படுகிறது. ஏன் கர்ணனுக்கு பசி தாகம்? எனக்கு பசி தான் சொல்லப்படுகின்ற அந்த தானத்தை அன்னதானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தானத்தை செய்யவில்லை, அதனால் ஏற்படுகிறது. ஆகவே நீங்கள் அந்த தானத்தை செய்ய வேண்டும் சொல்லப்படுகிறது. கர்ணபகவான் புரட்டாதி மாத பூர்ணை தொடக்கம் புரட்டாதி மாத அமாவாசை அவனுக்கு அந்த பசி தாகம் ஏற்படவில்லை. ஆகவே அன்னதானத்தை அன்னதானத்தை எல்லோரும் நாங்கள் செய்ய பக்தடியார்களே, மிக அதிகமான பக்தர்கள் எம்பெருமானுடைய அந்த எண்ணெய் காப்பை சாத்துவதற்கு மிக தூரமான இடங்களிலே அந்த குடிநிலையத்தினுள்ளே எண்ணெய் காப்பை கொடுத்தால் அது சிவ புண்ணியம் கைங்கரியமாக தருகிறது. நாங்கள் என்னவருக்கு உதவி செய்வதாக செல்லும். ஆகவே எல்லோருமே விரைவாக நீங்கள் எண்ணெய் காப்பை சார்ந்து நிறைவு செய்து கொள்ளுமாறு அதிகமான பக்தர்கள் இங்கே நீண்ட வரிசைகளில் இருப்பதற்கான விரைவாக வந்து இந்த எண்ணெய் காப்பினை சார்ந்து மாறி விரைவாக சார்ந்துமாறு ஆகிய வழிபாடு அன்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் எம்பெருமானை தரிசனம் செய்வதற்காக கழிவறையின் மேலே நீங்கள் பார்த்தீர்களானால் தட்சணாமூர்த்தி காட்சி அளிக்கின்றார். முனிவர்களுக்கு அருள் கொடுத்தது சிவபெருமான். சனகர் சனாதன சனத்குமார் என்று சொல்லப்படுகின்ற அந்த முனிவர்களுக்கு அடியை ஊட்டுகின்ற இறைவனாக இங்கே சிவபெருமானாக காட்சி அளிக்கின்றார். அந்த வித்தியாலயத்திலே படிக்கின்ற பிள்ளைகள் அதீதமான கல்வி அறிவை பெற்று சிறப்பாக இருப்பது ஒரு ஐயோவிலும் பெருமானுடைய பிள்ளைகள் இங்கே வந்து அவரை வணங்கி பூஜைகள் செய்து அருளை பெற்று நீங்கள் நிச்சயமாக செல்லலாம். உங்களுடைய கல்வி அறிவானது அதிகரிக்கும். நிச்சயமாக இங்கே இருக்கின்றார். ஆகவே எல்லோரும் அந்த சிவலிங்க பெருமானை வணங்கி இந்த வரிசையில் பக்தர்கள் இங்கே இருப்பதன் காரணமாக எல்லோரும் விரைவாக அந்த எண்ணெய் காப்பினை சாத்தி எம்பெருமான் அழைத்துள்ளார் கேட்டுக்கொள்கிறோம்.
64 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்கள், அதாவது அருளாளர்களினாலே பாடப்பட்ட அந்த பாடல்கள். அருளாளர்கள் சொன்னால் சிவபெருமானுடைய அருளை பெற்ற பின்னர் தான் அவர்கள் இறைவனை பற்றி பாடினார்கள். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரைஞான சம்பந்தர் ஞானம் பாலை உண்ண பின்னர் தான் உமாதேவியிடமிருந்து அந்த பாடலை பாடினார். அவர் பாடலை பாடுகிறார். அதே போல திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாசக சுவாமிகள் குருந்தவர்களை இறைவன் இருக்கின்ற பொழுது பாடவே. ஆகவே அருளை பெற்ற அந்த அருளாளர்கள் அவர்கள் 4 பேரும் இங்கே இருக்கின்றார்கள். கிருஷ்ணாவூர் நாயகர், சுந்தரமூர்த்தி நாயகர், மாணிக்கவாசக சுவாமிகள், இந்த 4 பேரும் இங்கே பாடிய தேவார திருவாசகங்களை எல்லாம் நாம் இந்த இடத்திலே பாடங்கள் பாடினால்தான் தொடர்ந்து பாட வேண்டும். பாடின பொழுது ஒரு இறைவன் அகமகிழ்ந்து எங்களுக்கு எல்லாம் அருள் செய்யும். ஆகவே நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் அந்த தேவாரங்களை. திருவாசகத்திற்கு உருவார், ஒரு வாசகத்திற்கு எந்த ஒரு பாடலுக்கு உருவமாட்டார். பொடியாக மிகவும் இனிமையான பாடல்கள் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருவாசக பாடல்கள். ஆகவே தேவார திருவாசக பாடல்களை எல்லாம் நீங்கள் மனதிலே பாடிக்கொள்ளலாம் அல்லது சத்தம் மட்டும் பாடிக்கொள்ளலாம். இங்கே தேவையில்லாமல் புற வார்த்தைகளை ஆலயத்திலே கதைப்பதை விட்டு நாங்கள் தேவார திருவாசக பாடல்களை மனதிலே பாடி இந்த எண்ணெய் காப்பினை நீங்கள் வைக்கின்ற பொழுது இன்னும் சிவபெருமானை அவை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறி மிக விரைவாக நீங்கள் எண்ணெய் காப்பினை சாத்தி ஆலய பரிபாலன சபைகளுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதில் மேற்கு புறத்திலே அன்னதானம் நடைபெறுகிறது. அதனை பெற்று பங்கு கொள்ளலாம். அதே போல தாகசாந்தி நடைபெறுகிறது. அதில் பங்கு கொண்டு ஆலய பரிபாலன சபையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த வேளையில் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வானது எமது ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த எண்ணெய் காப்பு சாதனை ஆலயத்தில் பிரதம குரு சசியாவதையா அவர்களை நாங்கள் இந்த வேளையில் இந்த சிவன் ஆலயத்தினால் கும்பாபிஷேகத்தினை நினைவு கூறும் முகமாக தயார் செய்திருக்கின்ற சால்வையை நாங்கள் வைவகீதியாக முதல் சால்வையை பிரதம குரு அவர்களுக்காக தற்போது எமது ஆலய பரிபாலன சபையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இவற்றை பெற இருக்கின்ற அடியார்கள் சால்வையாகவே அந்த சால்வை அமைந்திருக்கிறது. ஆகவே முதலாவது சால்வையை நாங்கள் பிரதம குரு அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அதைத் தொடர்ந்து இவர்களை விடுதலை செய்கின்ற நிகழ்வு இதனோடு தொடர்ந்து நடைபெறும். அன்பான பக்தர்களுக்கு நாங்கள் விடுகின்ற அன்பு கணிந்த ஒரு வேண்டுகோள். உண்மையில் பிரதான வீதியிலே பல பக்தர்கள் வரிசை குடும்பமாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உள்ளே வருகின்ற பக்தர்கள்
நேரத்தினை அதிகளவாக பயன்படுத்தாது மிக விரைவாக இந்த எண்ணெய் காப்பு சாமி நிகழ்வுகளுக்கு மிக விரைவாக உங்களுடைய ஒத்துழைப்பினை வழங்கி ஏழு பக்தர்களுக்கும் நீங்கள் வழியமைத்து கொடுக்க வேண்டும். இந்த எண்ணெய் காப்பு சாமி நிகழ்வு இன்றைய தினமும் நாளைய தினமும் தினம் எப்பெருமானுக்கான மகா அனுபாய்சன நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. ஆகவே பக்தர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோடு ஆலயத்திற்கு வருகின்ற போது பூக்கள் பூமாலைகள் பெறுகின்ற பக்தர்கள் இவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுடைய மேலான மனதிற்கு பல அடியார்கள் வருகின்றார்கள். நாம் அனைத்து அடியார்களுக்கும் இந்த ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே பக்தர்கள் மிக விளக்கமாக ஒரு இடத்தில் கருத்து நிற்காது வரிசைக்கு இலவமாக இந்த வெட்டை காப்பு சாமி நிகழ்விலே அனைத்து அவர்களுக்கு கருத்து நிற்காது மிக விரிவாக உங்களுடைய அந்த வெட்டை காப்பு சாமி நிகழ்வுக்கு உங்களை தயார்படுத்தி மிக வேகமாக இந்த பின்னால் அந்த பக்தர்களுக்கு அடியார்களுக்கான எண்ணெய் ஒழுங்குகளை ஆலய பரிபாலன சபையினர்கள் இந்த எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் பார்த்து சாமி மகா கோபாலம் செய்யலாம் என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். எடுக்கலாம் எடுத்தாங்க சனத்துக்கு நிக்கிற மாதிரி ஓட்டு நீ நிற்கிற உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியமாக நீங்கள் கருதுங்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்காக ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பின்னால் வருகின்ற பக்தர்களுக்கு முன் செல்கின்றவர்கள் வழியமைத்து கொடுக்க வேண்டும். ஆகவே ஒழுங்கு வரிசையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதை மிக தாழ்மையாக 2025 சிவனாலயம் மகா கும்பாபிஷேகம் என்று பொறிக்கப்பட்டிருக்கின்ற சார்பையும் ஆலய சபையினரால் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல பக்தர்கள் அதற்காக வரிசைக்கிரமமாக ஆகவே உள்ளே இருக்கின்ற பக்தர்கள் மிக விரைவாக எண்ணெய் காப்பினை சாத்தி நெரிசலான நிலையினை ஏற்படுத்த பண்ணோம். தொடர்ந்து பின்னால் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் வழிவிட்டு கொடுக்க வேண்டும். ஒரு புனிதமான ஒரு இந்த பக்தர்களும்
இருக்கின்றது என்று நீங்கள் மனமகிழ்வோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுங்கள். அத்தோடு பின்னால் இருக்கின்ற பக்தர்களுக்கும் நீங்கள் கோயிலுக்கு வந்தால் வந்த வேலையை தானே பார்க்கணும். அது நம்ம சோதனை கொண்டு என்னென்ன கறி இருக்கணும் பார்ப்போம். கடலைக்கறி, என்னடா கத்திரிக்காயா, ரெண்டு ஏதாவது கிழங்கு தெரியும் இடம் உண்டு. நல்ல பிளேஸ். இப்படி இருக்கோம்டா கோயிலுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு. கோயிலுக்கு வந்தால் நமக்கு சோறு தான் முக்கியம். கோயிலுக்கு எடுத்த முடியாது சோறு சாப்பிட வந்து நல்ல இடம். சரி சாப்பிடுவாதே. வீடியோவில் வந்து ஒரு இடத்தையும் நான் வர மாட்டோம். ஏன்னா கேமராமேன் நாங்கள் தான் எல்லாமே. கோயிலில் வந்து கதைக்க இயலை ஒன்றும் செய்யலாம், எல்லாமே நாங்கள் தான். அதனால் ஒரு இடத்தையும் வர மாட்டோம். இப்படி தான் கண்ட இடத்துல எல்லாம் இப்படி காய்ச்சிட்டு அப்படியே வந்து இந்த தாகசாந்தி கொடுக்காங்க, அதையும் குடிச்சு பார்ப்போமாங்க. நமக்கு வந்து என்ன லக்கேரியா எல்லா இடத்தையும் சுற்றி அங்கே சாப்பாடு வந்துச்சு, இஞ்சால தாகசாந்தி. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு எல்லாம் கிடைக்கும். கோயிலுக்கு வந்து இதையும் கிடைச்சாச்சு. ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். ஓ அர்மித் ப்ரோ நிறைய கோயிலுக்கு வந்து இப்படி இதை நான் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா நான் தாகசாந்திக்கெலாம் போகிறதே இல்லை. தாகசாந்தி அன்னதானத்துக்குள்ள இன்னைக்கு வந்து இதை குடிக்கிறது செட்டு வளையத்தில் வந்து வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கு வந்து அவ்வளோ கிரௌட் இல்லை, அடிக்குடி சண்டை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஓ போனோம், சாப்பாடு தந்தாங்க, சாப்பிட்டோம். அப்படி எஞ்சால் வந்தால் தாகசாந்தி அப்படி ஐஸ்கிரீம்லாம் போட்டு தந்திருக்காங்க. ஸோ இதையும் குடிச்சிட்டு அடுத்தது எங்கள் பிளான், அடுத்து முன்னுக்கு தான் பிளான். முன்னுக்கு போயிட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு வீட்டை போனா சரி, பம்புக்கு போகாமல் அப்படியே வீட்டை போனா சரி. ஸோ அப்படியே வீடியோ பாருங்க. குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு இது வடிகத்தான் இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பெஸ்ட் தரம் குடிக்கக்குள்ளே அதை ரெண்டாவது தரம் தூக்கிட்டு வந்தேன். இப்போ இதை குடித்தா வர நிறைஞ்சிடும் போல். இந்த நம்ம ஓசியில் வரதை அப்படி தான் குடிக்கணும். நான் போனது இல்லாமல் என் கேமராமேன் ஒருத்தர் ரெண்டை திருறான். டேஸ்ட்டாக இருக்கு உண்மையிலே, நல்லா இருந்தது. தாகசாந்தி பொடியும் எடுக்க போயிருக்கான், தூக்கிட்டாங்க. அப்போ நான் தான் சரி நல்லா இருக்கேன் போனேன். நீ வகுறு நிரம்பித்தேன்னு சொன்னி கைஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தாகசாந்தியை முடிஞ்சு அன்னதானம் முடிஞ்சு சரி வகுறும் ஃபுல்லாகி தண்ணி ஐயன் கோயிலுக்கு வந்து இதுக்கு தண்ணி அப்படி இல்லை. கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான். ஏன்னா அந்த கோயில் வந்து புதுசாக இருந்தது, அதை கவர் பண்ணுறது தான் வந்தாங்க. வந்த இடத்த தாகசாந்தியை முடிஞ்சுது, அன்னதானம் சாப்பிடுத்தோம். ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சுமூத்தாக முடிஞ்சுது. மதுரை பட்னி போடக்கூடாது, நீ வந்துடுமே காலையில் வரக்குள்ள பட்னி போட்டு தான் வந்தாங்க வீடியோக்காண்டி. ஸோ இப்போ வறு ஃபுல்லாகிடுது. அப்படியோ வீடியோ கண்டினியூவாக பார்ப்போம். ओम असराय नमः, ओम कृत्या रूपे समेत अमृतस्वाहाय नमः, अमृतसमुद्रहे नमः, अमृतस्वाय नमः। ज्ञानम ओम सूर्यप्रभाकरण उज्ज्वलमण्डितान्याः तावुत्पदाभुतयुक्तकलम्बितयुक्ताः पूर्वादि षोडशकर्मणि संहितायाः इति ज्ञात्वाः अर्चितत्वाः बलमीयस्य निरांशं मुचात्।
इंद्रदेवं नमस्यामि सर्वकामार्थसिद्धये गुरुक्रियाचराहान्तं गुरुवन् कर्मसुप्रियं देवतार्थयेतु காலையில் 7 மணிலேருந்து சரி காலையில் நான் வந்ததே 7 மணிக்கு 7 மணிலேருந்து ஃபுல்லாக ஆக்களை தான் இருக்கு நான் எத்தனை 10-11 மணி ஆகுதுண்ணே எண்ணம் வந்து ஆக்கள் குறையவே இல்லை இந்த அங்காலையும் இருக்காங்க பாரதி லைன் இது போகிற லைன் இல்லை போகிற லைன் அப்படி ரவுண்ட் அடிச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே வைத்து திருப்பி அங்களவு லேட் என்ட்ரி காலையில் கடல் ஏன்னா காலையில் நேரத்தில் வந்த ஆக்களுக்கு நேரம் போயிருக்க மாட்டாங்க எனக்கு லைன் பார்க்க இந்த நிற்கிற காலையில் பார்த்தா காலையில் 7-8 மணிக்கு பார்த்தேன் நீங்கள் அங்கே நின்று நீங்கள் அப்பயே சொன்னேன் லைனை பிடிங்க விட்டுறாதீங்கன்னு லைன் இருக்கு இப்போ இது எப்படி எத்தனை மணி 3 மணி ஆகுது ஏரியா ஆண்டா டேய் போயிட்டாங்க ஆக்கள் குறையலை இந்தியாவில் வந்து நிறைய முட்டாசு கடை இருக்கு வாங்க முட்டாசு கடையை போய் பார்ப்போம் என்ன கைக்கான கடைக்காரு நிறைய முட்டாசு கடை இந்தியாவில் சீவல் கடை இங்கால ஐஸ்கிரீம் கடை இங்கால பூரி கடை அது என்ன சோளம் பூரி இந்தியாவில் சின்ன பிள்ளைகளுக்கு சாமம் போடுறாங்க சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான் இந்தியாவில் இந்த சாமான் கோமூடி சாமான் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க நம்மளோட பெரிய விசேஷமாய் தான் இந்த கோவில் நடந்து கொண்டிருக்கு அவ்வளோ பேர் ஆட்கள் நிறைய பேர் இந்த அங்காலையும் ஒரு முட்டாச்சு கடை பக்கத்தில் ஸ்கூல் டேஸ்டா ஐஸ்கிரீம் கடை அதை முட்டாச்சு கொடுத்து கொண்டிருக்காங்க முட்டாசுலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம கிட்ட இப்போ பவுரு ஃபுல்லாக இருக்கு ஆனால் சாப்பிடலாம் வாங்க மலிவு அள்ளி அள்ளி